சமையல் ஆகிவிட்டதா? பிரியாணி ரெடியா? சாப்பிடலாமா? இல்லை இல்லை, இன்னும் சொத்த நேரம் ஆகும். எவ்வளோ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு போய் தானே சாப்பிடுவோம். அதுக்குள்ளேயே சோர்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லை, டேஸ்ட் பார்ப்பதற்காக ஒரு பிளேட் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். ஐயோ, டேஸ்ட் பார்க்க போறியா? இது என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? சில்பாக்கா வீட்டு ஃபங்க்ஷனு. சில்பாக்கா வந்து பார்த்தவனே வச்சுக்க, ஏ பச்சை கிளி இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்பாவ. குழந்தை சில்பாக்கா மாதிரியே பேசுகிறாய். பிறவு அவி அப்படிதான் பேசுவாவ. சரி, எல்லாரும் வர வேண்டியெல்லாம் வந்துட்டாவள ஃபங்க்ஷனுக்கு? நீ முதலில் சமைத்து முடித்து விட்டால் நாம் உள்ள போய் உட்காரலாம். இல்ல பச்சை கிளி, என்ன தம் போட வேண்டியிருக்கு. என்னது தம்மா? ஐயோ, இந்த பழக்கம் எப்பத்திலிருந்து? குழந்தையை வயிற்றுக்குள் வைத்துக்கொண்டு செய்யும் காரியமா இது? என்ன காரியமா இது? என்ன பேசியா? தம் அடிக்க போகிறேன் என்று கூறுகிறாய். ஆட பச்சை கிளி, காரியம் கேட்டு கதை கெட்டு போச்சே. நான் ஒன்னும் அந்த தம்ம சொல்லல, பிரியாணிக்கு போட போறேன் தம்மு. ஓ ஐ சீ. ஓனர் வாங்க ஓனர். போன காரியம் என்னாச்சு ஓனர்? சக்சஸா? என்னது சக்சஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் அந்த புளி பறிஞ்சு எடுத்துட்டு போ. பிரியாணிக்கு எதற்கு புளி? இப்போ புதுசா புளிய ஊத்தி தான் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். போ போய் எடுத்துட்டு வா. ஒன்னத்துக்கு கேள்வி என்னமோ சமையல வீரண்டே தான் கண்டுபிடிச்ச மாதிரி. ஓனர் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்குன்னு பதில் சொல்ல ஓனர். நீ அவங்க நேரம் கேப்பியோ? ஏதோ தெரிஞ்சு தெரியாம அதை சொல்லிவிட்டேன். அதுக்கு யார் நின்னாலும் கேட்டுருவியோ? ஓனர் உங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்காகவே புறப்படுத்திருக்கேன் ஓனர். என்னையெல்லாம் இப்படி சந்தேகப்படாங்க ஓனர். இது வரைக்கும் நான் எங்கேயாவது லீக் அவுட் பண்ணிருப்பேனா? இல்ல லேசா கூட கசிய விட்டுருப்பேனா? இப்போ இவன் முன்னாடி சொன்னது என்னது? அது சும்மா சக்சஸ் ஆனு கேட்டேன் ஓனர். சக்சஸ் எங்க ஆச்சு? ஃபெயிலியரா இருக்கு, ஃபெயிலியர். ஓனர் ஃபெயிலியரா? அப்படின்னா என்ன சொல்ல வரிய? அந்த இடியர்வா நான் சொன்னா எங்க கேட்க? என் பேர் தான் வச்சு தொலைப்பேன்ட்டான். அச்சுச்சோ, உங்க மானமே பேர்மா ஓனர். அது போவாட்டியே நீ போக வச்சு விடுவா. நான் வீட்டுக்கு போற இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வர மாட்டேன். ஓனர் நீங்க மட்டும் வரலன்னு வச்சிருங்க ஓனர். இந்த குடிமீர்க்க பத்தியில அவ கதையை கட்டி விட்டு விடுவா. அதனால மரியாதையா வந்துருங்க ஓனர். ஆமா, நீ அன்பா கூப்பிடுறியா இல்ல மிரட்டி கூப்பிடுறியா? ஓனர் நான் உங்களை அன்பா தான் கூப்பிடுவேன் ஓனர். உங்களுக்கு தான் வந்து தப்பா புரியுது. வார வந்து தொலைக்கேன். ஓரலுக்குள்ள தலை விட்ட பிறகு இடி உலத்தான் செய்யும். வாங்கி தொலைக்கேன். ஓனர் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஓனர். திரும்ப என்ன கேள்வி? பையன கேள்வி இல்ல, அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓனர்? எந்த நொடி? இல்ல ஓனர், உங்க பேர அந்த குழந்தைக்கு வைக்கிற அந்த நொடி உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருமா? ரத்த கண்ணீர் வரும். கேட்க பாரு கேள்வி, கேனத்தனமான கேள்வி. நானே அவன் என் பேரை வச்சு தொலைஞ்சிருவான்னு பயந்து போய் நிற்கேன். நீ என்னடானா ஆனந்த கண்ணீர் வருமா தெருக்குள்ள தண்ணீர் வருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பார், அவன் மட்டும் என் பேரை வச்சுட்டான்னு வச்சுக்க, அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன். ஏன் ஓனர் காலைல விழுந்துருவீங்களா? சரி, நீ ஒருத்தையே போதும். ஓனர் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கேட்டுக்கிடுங்க. அவர் பேரை வச்சாலும் சரி எதை வச்சாலும் சரி கண்டுக்காம நில்லுங்க ஓனர். இந்த உலகத்திலேயே சரோஜானி நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? தைரியமா வாங்க ஓனர். யாராவது கேட்டா கூட பதில் சொல்லிக்கலாம். சரி சரி, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா ஈஸி தான். அனுபவிக்கும் போது தானே தெரியும். டேய் சத்தம் போடாம வாங்கடா. டேய் அந்த குழந்தைய தூக்குறதுக்கு 3 பேரா? நீ ஒத்தனே வந்திருக்கலாம்லடா. 3 பேர் வந்தா தான்டா நம்ம கடத்த வந்த மாதிரி தெரியாது, ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்கும். மெதுவா வாங்கடா, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. சரிடா. ஐ ஓனர், முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோத்தேனே, சல்லடை கண்ணால நெஞ்சமும் புண்ணானதே, இத்தனை நாளாக எங்குதான் சென்றாயோ, உன்னை நான் காணாமல் நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேய்வதா, இப்போது என்னோடு வந்தால்
தெரியாம தான் வர முடியல ஒன்னர். இறந்ததே என் தம்பியை கூட தான் வந்து காப்பாத்திருப்பான். நீ எதுக்கு வந்து என்ன காப்பாத்தனா? கடத்திட்டு போறவன் இடம் பொருள் ஏவெல்லாம் சொல்லிட்டு தான் போவானோ? அடுத்த தடவை போகும்போது சொல்றோம். என்னது சொல்றாமா? இல்ல ஒன்னர், அடுத்த தடவை சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். மொட்டையெல்லாம் திணிசாதான் இருக்கு, பேச்செல்லாம் ஒரு திணிசாதான் இருக்கு. என்ன வந்துட்டீங்களோ? உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போனேன். அங்க அக்காவும் அண்ணனும் தான் இருந்தாங்க. என்னது அக்காளா? எவாவ? நீ ஆதாம் எவாளுக்கு பார்த்த மூத்த பிள்ளை மாதிரி இருக்கா. உனக்கே அவ அக்காளா? வானரு பெரியவியல சின்னவியலான்னு பார்க்க கூடாது வானரு. அதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தம் கூப்பிடியது. நல்ல மரியாதை நிமித்தமா நீ நிமித்தா. மீன்காரி ஏ உனக்கு அண்ணனா? ஓனர் தங்கச்சியை திட்டாதீங்க. என்ன நம்ம பாசம் இவங்களுக்கெல்லாம் புரியுமா? ஆமா தங்கச்சி, நம்ம பாசம் யாருக்கும் புரியாது. ரொம்ப அண்ணே தங்கச்சி உருகியாவல ரெண்டு பேரும். என்ன இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு? அன்னைக்கு நம்மள கடத்திட்டு போனவன அந்த மீன்காரி பார்த்தவனே தங்கச்சி நீட்டான். இவளும் அண்ணே அண்ணேன்னா, இவனும் தங்கச்சி தங்கச்சின்னு உருக்கத்தான் செய்ய, இவளும் அண்ணே அண்ணேன்னு உருகியா. அப்படின்னா இவன் தான் அவனா இருப்பானோ? இல்லையே, அவன் தாத்தா மாதிரில இருந்தான். ஆனா இவன் மட்டும் யாரை பார்த்தாலும் அண்ணேங்கால எப்படி கண்டுபிடிக்க? தங்கச்சி ஃபங்க்ஷன் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? என்ன சொத்த நேரத்துல ஆரம்பிச்சிருவானே. வார வண்டியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடையும் வாங்கிட்டு போயிருங்க. வீட்டுல ரெண்டு பேர் இருக்காவல்ல. என்ன மீன்காரி ஒரே பாச பொங்கலா இருக்கு என்ன? நீ தான் போய் சமைச்சு கொடுப்பியல்ல? இல்ல வாடரே, அண்ணி பான கஷ்டத்துல இருக்காவல்ல. அதுக்கு தான் சொன்னேன். அப்ப அங்க என்னெல்லாம் நடக்குன்னு உனக்கு நல்லா தெரியுது. உனக்கு எல்லாத்துலயும் சம்பந்தம் இருக்கு. பாத்துக்கிறேன், எல்லாரும் சேர்த்து பாத்துக்கிறேன். என்ன வாடரே அப்படியே நீங்க உட்காருங்கனே. சரி தங்கச்சி. டேய் ஒன்னர சொல்லிட்டு போனதை கேட்டிங்களாடா? என்னையும் சேர்த்து பாத்துக்கறாங்களா? டேய் வேகாதவனே எங்களையும் சேர்த்துக்கோடா. சரிடா அற வேகாடு. குட்டிமா பாப்பாக்கு புது Dress போடலாமா? இன்னைக்கு பாப்பாக்கு பேர் வைக்க போறோம். அப்புறம் குட்டிமாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். என்னடா குட்டிமா? என்ன குட்டிமா பேசுறீங்களா? அம்மா பேசுறது புரியுதா பாப்பாக்கு? என் தங்க பிள்ளை, பாப்பாக்கு புது கவுன் போட்டு விடுவோமா? என்னடா குட்டிமா? ரோஸ் இன்னும் பாப்பாவை ரெடி பண்ணலையா? ரெடி பண்ணதாங்க போறேன். பாப்பாக்கு இன்னைக்கு புது கவுன் போட போறேன். சரி ரோஸ். ஏங்க பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு தடவை சொல்லுங்களா? ரோஸ் இப்போ வேண்டாம், ஃபங்க்ஷன்ல பேர் வைப்போம்ல அப்போ சொல்லும்போது கேட்டுக்க ரோஸ். என்கிட்ட கூட சொல்லாம ரகசியமா வச்சிருக்கிய. எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் தானே கேட்க, என்கிட்டயா சொல்லலாம்ல? இல்ல ரோஸ், நான் பேர் வைக்கும்போது நீயும் கேட்டுக்கோ. முதல் முறையா அப்போதான் கேட்கணும், அப்போதான் புதுசா இருக்கும். குட்டிமா நீயாவது அப்பாட்ட கேளுடா. என்கிட்ட தான் அப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க. குட்டிமாக்கு என்ன பேரு? ரோஸ் சீக்கிரமா பாப்பாவை ரெடி பண்ணு, நேரமாகுதுல்ல, ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம பாப்பா வந்த பிறகு எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்கி. பாப்பா மகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்கிட்ட இப்பவே பழக்க ஓடியாங்க. அப்படியா? ஆமா, என்ன கொஞ்ச நாள்ல பேசிடுவா பாருங்களா. அவளுக்கு அதுக்கு பிறகு நான் ABCDலாம் சொல்லி கொடுக்கலான்னு பாக்கேன். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. முதல்ல பாப்பாக்கு நம்ம பேர் வைக்கலாம். சரிங்க.
உள்ளதா இருக்குதாண்டா. எப்படி தூக்கலாம்னு யோசிங்க. இதுல யோசிக்க என்னடா இருக்கு? குழந்தைய கொஞ்சற மாதிரி போய் தூக்கிட்டு வந்துரு. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிரலாம். சரிடா. பாப்பாக்கு கவுன் போட்டுடலாமா? என்னனே? ஒன்னும் இல்லம்மா, பாப்பாவை தூக்கி கொஞ்சலான்னு வந்தேன். என்ன ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிட்டுனே. பாப்பாக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். என் புருஷன் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. அங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போய் இருங்கனே, அங்கதான் கொண்டுட்டு வருவேன். சரிம்மா. இப்போ என்ன செய்யறது? ஏக்கா உங்களுக்கு பூ ரொம்ப நல்லா இருக்குக்கா. இந்த பூ எப்படி நிக்குது? அது வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வெறும் தலையோட வர முடியுமா? அதனால தான் பூல கொஞ்சம் பசையை தடவிட்டு ஓட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வயசான காலத்துல பூ வைக்கன்னு அக்கறையோட வச்சிருக்கீங்களே. நானும் மொட்டை அடிச்சுட்டேன். அதனால இப்ப பூவெல்லாம் வைக்கிறது விட்டுட்டேன். நம்மளுக்கு என்ன அப்படி வயசாயிட்டு சீக்கிரமா வளரும். மனுஷ தளர விட வேண்டாம். வளர்ந்தாலும் அடிக்கடி போய் மொட்டை அடிச்சிருவேன். இதெல்லாம் இப்ப பராமரிக்க முடியலல்ல. வயசாவது நம்மளுக்கு எதுக்கு? இதுதான் நல்லா இருக்கு. ஆமா, அதுவும் சரிதான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரும்போது தான் உங்களெல்லாம் பார்க்க முடியுது. இடைப்பட்ட நாள்ல பார்க்க முடியறது இல்ல. ஏக்கா எங்க வீட்டுக்கு வாங்க. நானும் என் புருஷனும் தான் இருக்கோம். அவர் எங்கேயாவது வெளியே போயிருவாரு, நம்ம உட்காந்து ஜாலியா பேசிட்டு கிடக்கலாம். வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே. தாடிக்கு விழுந்தா நம்ம வீடு தான். சாரஜா வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியா? சரி சரி, வாடே. நம்ம வீட்டுக்கு வாங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் சும்மா தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாடுங்கக்கா, அங்க உங்க மருமவ இருக்காளா? அவளை பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கிற பார்வையும் சரியில்லை. அதனால தான் உங்க வீடு தெரிஞ்சிருந்தும் வரதே இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ பார்வை அப்படிதான். நான் இருந்தேன்னா அவ யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. சரிக்கா, கண்டிப்பா வாரேன். தங்கச்சி, உனக்கும் பூ அழகா இருக்குமா? தேங்க்ஸ்க்கா. பச்சைக்கிளி, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? நல்லாக இருக்கிறது கௌதம். இப்பொழுதெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் செய்கிறாய். உனக்கு பிடிச்சிருக்கல பச்சைக்கிளி? யாருக்கு தான் பிடிக்காது? பச்சைக்கிளி, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? பிடிக்கும். பிடிக்கானா? எப்படி பிடிக்கும்? இது என்ன கேள்வி கௌதம்? பிடிக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏன் கௌதம், உன்னை யாரும் பிடிக்காது என்று கூறிவிட்டார்களா? இல்ல, நான் யார்கிட்டயும் கேட்டது கிடையாது. முதல் தடவையா வாங்கிட்டதான் கேட்கேன். என்னை பிடிக்குமா? பச்சைக்கிளி வந்துட்டான் வில்லன். என்ன சுக்காக்கோ? பச்சைக்கிளி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வச்சிருவாங்க. நீ போய் அங்கிளை கூட்டிட்டு வா. எதற்கு கூட்டிட்டு வர சொல்ல வேண்டும்? போன் செய்தாலே வந்து விடுவார். பரவாயில்ல பச்சைக்கிளி, வா 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வரலாம். வேண்டாம், அப்பாவுக்கு ஒரு போன் அடித்தால் வந்து விடுவார். அதான் அவ போலன்னு சொல்றல்ல. நீ எதுக்கு சும்மா சும்மா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? கௌதம், எதற்கு கோவப்படுகிறாய்? அவர் ஒன்றும் டார்ச்சர் செய்யவில்லை, உரிமையுடன் தான் சொல்லுகிறார். அப்படி என்ன உரிமை? எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அப்படியா? பச்சைக்கிளி சொல்றேன்ல, வாங்க போலாம். அந்த பிள்ளை கூட ஒரு நிமிஷம் கூட நீ பேச விட மாட்டீங்க. இவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரிக்கிறேன், 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் வாங்க. ஓனர், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போதான். குடுமி கூப்பிடியா? நம்மளும் போய் அந்த தொட்டில் பக்கத்தில் நின்றுக்கிடுவோமா? அப்போதான் பேர் காதில் தெளிவாக கேட்கும் ஓனர். சே, அவன் என்ன பேர் வைக்க போறான்னு உனக்கு தெரியாதோ? காதல விடாம காதல. ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு தெரியா. இல்லை ஓனர், கொஞ்சம் போய் பக்கத்தில் நின்றுக்கிடுவோம். நான் உங்கள் பின்னாடி நின்றுக்கிடி. எதுக்கு? எப்படியும் அவர் அந்த கூட்டத்தில் அந்த பேரை சொன்ன உடனே நீங்கள் மயங்கி விழுந்துருவிய. நான் உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டா உங்களை பிடிக்க வசதியாக இருக்கும்ல. ரொம்ப அவசியம். பக்கத்துல எல்லாம் உன வேண்டாம், இங்கே நில்லு. மாமா, பாப்பா காதல பேரை சொல்லுங்க. சரி சௌமி. ஐயோ, என் பேரை வைக்க போறான்.